தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கூட்டணியை உறுதி செய்தது தேமுதிக என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். கூட்டணியை உறுதி செய்தது தேமுதிக என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். தேமுதிக இதனை 2005ஆம் ஆண்டு விஜயகாந்த் ஆரம்பித்தார். விஜயகாந்த் தற்பொழுது காலமாகிவிட்டார். குரங்கு கையில் கிடைத்த பூமாலை போன்று தேமுதிக பிரேமலதா கையில் சிக்கி திணறுகிறது. அது ஒரு குடும்ப கட்சியாக மாறிவிட்டது. தேமுதிகவானது தற்பொழுது சுதீஷ், பிரபாகரன் மற்றும் பிரேமலதா கையில் சிக்கி சின்னாபின்னமாகிக் கொண்டிருக்கிறது. தற்பொழுது வருகிற சட்டசபை தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பது சம்பந்தமாக தேமுதிக மௌனம் சாதித்து வந்தது. தமிழக வெற்றி கழகத்துடனா, திமுகவுடனா இல்லது அதிமுக பாஜகவுடனா என்ற கேள்வி எழுந்தது. ஆனால் கடை விரித்தார் கொள்வார் இல்லை என்று சொல்லலாம். ஆம், தேமுதிகவை எந்த கட்சியும் இணைக்க முன்வரவில்லை. தற்பொழுது தேமுதிக அதிமுக பாஜக கூட்டணியில் இணைவது உறுதியாகியுள்ளது. இன்று தமிழ் மாநில காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ஜி.கே. மூப்பனார் அவர்களுடைய 24ஆம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிக்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் கலந்து கொண்டுள்ளனர். அதிமுக முக்கிய தலைவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ளனர். இந்த நிகழ்ச்சியில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவின் சகோதரர் சுதீஷ் அவர்களும் கலந்து கொண்டுள்ளார். அதிமுக தலைவர்கள் மத்தியில் அவரும் அமர்ந்துள்ளார். தமிழ் மாநில காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ஜி.கே. மூப்பனார் அவர்களுடைய நினைவு நாளில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களுடன் தேமுதிக துணை பொதுச் செயலாளர் எல்.கே. சுதீஷ் அவர்கள் அமர்ந்துள்ளார். இது ஏறத்தாழ அதிமுக பாஜக கூட்டணிக்கு தேமுதிக சென்று விட்டதாகவே கருதப்படுகிறது. ஆக அதிமுக பாஜக கூட்டணியில் தேமுதிக இணைவது உறுதியாகியுள்ளது.